Hello guys, welcome back to another video. ஒரு ப்ரொஃபஷனலான ஸ்டுடியோ செட்டப் உங்களுக்கு தேவைப்படுதா? அப்போ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்காக தான். இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு ஒரு பக்காவான ஸ்டுடியோ செட்டப் எப்படி பண்ணுறது வித் டீசென்ட்டான பேக்ரவுண்டோட அது எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் வந்து காமிக்க போகிறேன். இந்த ஸ்டுடியோவை நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது வீடியோ கான்ஃபரன்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம், ஆஃபீஸ் மீட்டிங் அட்டன் பண்ணலாம், இல்லை ஆன்லைன் கிளாஸ் எடுக்கவோ இல்லை அட்டன் பண்ணவோ செய்யலாம். இல்லை ஜென்ரலாக வந்துட்டு உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்கீங்க, அது கண்டென்ட் மேக் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டுடியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் எதுக்காக இந்த ஸ்டுடியோ பில்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ஆஃபீஸ் மீட்டிங் அட்டன் பண்ணுறது தேவைப்படுது. அப்புறம் நான் அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துட்டு பண்ணி கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஆன்லைனில் உட்காந்து சொல்லி தரதுக்கு வந்து எனக்கு ஒரு ஸ்டுடியோ மாதிரி ஒன்று தேவைப்படுது. ப்ளஸ் நான் 2 யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். இந்த 2 சேனலுக்குமே வந்துட்டு ஒரு ஸ்டுடியோ மாதிரி எனக்கு ஒரு பக்காவான பேக்ரவுண்ட் வந்து தேவைப்படுது. ஸோ இதுக்காக தான் இந்த ஸ்டுடியோ வந்து நான் பில்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்கள் ஸ்டுடியோ வந்து எந்த மாதிரி வேணும் அப்படின்றது நீங்கள் சூஸ் பண்ணுற பட்ஜெட்டில் தான் இருக்குது. ஸோ நான் இதுக்காக நான் செலக்ட் பண்ண பட்ஜெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 ருபீஸ். 2000 ருபீஸுக்கு அப்படி என்ன செலவு இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். என்னோட பேர் ராஜ். வெல்கம் டு ஏசா ப்ரோக்ராமிங். ஒரு ஸ்டுடியோ செட்டப் பண்ணணும்னா அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து பண்ணணும். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட். ஸோ பேக்ரவுண்ட் வந்து எந்த அளவு நல்லா இருக்கோ அப்போ தான் வந்துட்டு நீங்கள் மேக் பண்ணுற கண்டென்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் யூடியூபுக்கு வீடியோ வந்து மேக் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ உங்கள் பேக்ரவுண்ட் வந்து சுமாராக இருந்ததுன்னா உங்கள் சேனல் வந்து அந்த அளவு குவாலிட்டி இல்லாத சேனல் அப்படின்ற மாதிரி டிஃபால்ட்டாக மைண்டில் வந்துட்டு உங்களுக்கு செட் ஆகிடும். இதுவே பேக்ரவுண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தால் ஓகேப்பா நல்லா வச்சிருக்காங்க, ஸோ கண்டிப்பாக அந்த கண்டென்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நினைப்பாங்க. இதுதான் பேசிக்கான ஒரு மென்டாலிட்டி. ஸோ அதனால் பேக்ரவுண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி ஒரு அழகான பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் ஸ்டிக்கர்ஸ். ஸோ நானும் வால் ஸ்டிக்கர்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கிறேன். அது வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃப்ளிப்கார்ட்லேருந்து இப்போ தான் வந்துட்டு எனக்கு பார்சல் வந்து டெலிவரி ஆயிருக்கு. ஸோ இதுக்குள்ள வந்துட்டு வால் ஸ்டிக்கர் தான் இருக்குது. இது என்ன அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ரூம். பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப டேமேஜான கண்டிஷனில் தான் இருக்குது. பிகாஸ் இது வந்துட்டு இந்த வீடு கட்டி கிட்டத்தட்ட 25 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு வீடியோ மேக் பண்ணுறது அப்படின்றது அந்தளவு நல்ல பிளான் இல்லாதனால தான் நான் இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர் வந்து ஒட்டிட்டேன். இந்த வால் ஸ்டிக்கருக்கு இந்த ஒரு சைஸில் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா என்னோட கேமரா வந்து நான் இந்த இடத்துல வைக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல என்னோட கேமரா வச்சு அதோட ஃப்ரேம் வந்து பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக இந்த அளவு வந்து வருது. ஸோ இதுலேருந்து நான் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். பிகாஸ் எனக்கு ஏதாவது சடனாக கேமரா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த 1 இன்ச் அது கரெக்டாக மேட்ச் ஆகிடும். ஸோ ஃப்ரேம் சின்னதாகும் போது பிரச்சனை இல்லை, பெருசாகும் போது தான் இந்த இன்ச் வந்து பிரச்சனையாகும். ஒரு வேளை இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஃப்ரேம் பெருசாக போகுது அப்படின்னா நான் பேக்கப் ஸ்டிக்கர்ஸ் இன்னும் வச்சிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்து இந்த ஃப்ரேம் இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து பெருசு பண்ணிவிடுவேன். இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் நீங்களும் வந்துட்டு பேக்கப்புக்கு கொஞ்சம் வச்சுக்காங்க. ஒரு வேளை வால் ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரி இருந்தால். இந்த வால் ஸ்டிக்கர் வந்து நான் 2 ரோல் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த 2 ரோலுக்கு வந்து எனக்கு 600 ருபீஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த அளவு தேவை அப்படின்றத மெஷர் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஸ்டிக் பண்ணுங்கள். ஸோ அமௌண்ட் இதில் உங்களால் சேவ் பண்ண முடியும். 300 ருபீஸ்லேருந்தே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் நல்ல ஸ்டிக்கர்ஸ் டீசெண்டாக ப்ரொஃபஷனாக கிடைக்குது. ஸோ கரெக்டாக கம்மியான விலை என்ன இருக்குன்னு பார்த்து வாங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கம்மி விலையில் கிடைக்கும். அதே மாதிரி நான் கோல்டன் கலரில் தான் என்னோட தீம் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டிக்கர் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டிக்கர்ஸ் பிடிக்கலன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. எனிவே இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டிக்கரோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் கூட வாங்கிக்கலாம். பேக்ரவுண்ட் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து தான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டிங். பேக்ரவுண்ட் எந்த அளவு வந்து ரொம்பவே முக்கியமோ அந்தளவு லைட்டிங்கும் வந்து முக்கியம். பிகாஸ் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டில் லைட் இருக்குது அப்படின்னா உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாகவும் நல்லா தெளிவாகவும் இருக்கும். ஒருவேளை நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, லைட் வந்து உங்களுக்கு பின்னாடி இருந்தால் மொத்த பிரைட்னஸ்மே அந்த லைட்டிங் எடுத்துக்கும். உங்களோட ஃபேஸ் ரொம்ப ரொம்ப டல்லாக இருக்கும். ஸோ லைட்டிங் வந்துட்டு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்போ என்னோட பேக்ரவுண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னோட லைட் வந்துட்டு பேக்ரவுண்டுக்கு மேலேயே இருக்குது. ஸோ என்னோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டல்லாக இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு பார்த்திங்கன்னா பால் ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்லாதனால நான் இந்த சைடே பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இதை நான் வந்துட்டு மேட்ச் பண்ணுறதுக்காக நான் வந்துட்டு லைட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்றது காமிக்கிறேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் டியூப் லைட்டிங் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்லேயும் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ரெடி பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் எந்த ஒரு செலவுமே பண்ணாமல் அழகாக வாங்கிக்கோங்க. ஒருவேளை லைட் தேவைப்பட்டால் மட்டும் செலவு பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. இல்லை என்ன மாதிரியே வந்துட்டு உங்களுக்கும் இந்த பேக்ரவுண்டுக்கும் லைட்டுக்கும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 2 ஆப்ஷன் இருக்குது. அது 2 ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்இடி பல்ப். ஸோ எல்இடி பல்ப் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வெறும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, இல்லை வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்இடி பல்பே, அதாவது ஃபிலிப்ஸில் வந்துட்டு வெறும் 150 ருபீஸ் தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ மிஞ்சி போனால் உங்களுக்கு அந்த செட்டப் எல்லாமே சேர்த்து 200-300 வந்துட்டு உங்களுக்கு வேலை வந்து முடிஞ்சிடும். இது எதுக்காக, இது வந்து எப்போ நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜஸ்ட் வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் பண்ணுவீங்களா, ஆன்லைன் கிளாஸ் தான் பண்ணுவீங்க, உங்களோட செட்டப் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டீங்க, ஃபிக்ஸடாக இதுதான் உங்களோட பொசிஷன் அப்படின்னா நீங்கள் அந்த பல்ப் வாங்கி அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போ வேணுமோ ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. பட் இல்லை நான் வந்து ஒரு சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து ஆங்கிள் வந்து சேஞ்ச் பண்ணணும், லைட்டோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகணும், எனக்கு வந்துட்டு ஒரே மாதிரியே எப்பவுமே இருக்கக்கூடாது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள்
வந்து ரிங் லைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஆல்ரெடி ஒரு ரிங் லைட் இருக்குது, அது ஆக்சுவலாக எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, காமிக்கிறேன். இந்த ரிங் லைட் வந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண போதே வந்துட்டு இந்த ரிங் லைட் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இப்போ வரைக்கும் இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இந்த சிங்கிள் ரிங் லைட் வந்து பத்தலை. ஸோ அதனால் வந்து இன்னொரு ரிங் லைட் அப்புறம் அதுக்கான ஸ்டாண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ரிங் லைட், அப்புறம் இதுதான் வந்துட்டு அந்த ஸ்டாண்ட். ஸோ உங்களுக்கு அவசியம் இருந்தால் மட்டும் இந்த ரிங் லைட் வந்து வாங்குங்க. பிகாஸ் இந்த ரிங் லைட்டோட காஸ்ட் மட்டுமே உங்களுக்கு வந்துட்டு 800 rupees வரைக்கும் வந்துடும். ஸோ இதனால தான் எனக்கு வந்து 2000 rupees பட்ஜெட் ஆகிடுச்சு. எனக்கு இந்த ரிங் லைட் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் வாங்கினேன். பிகாஸ் கலர் சேஞ்சஸ் வந்து பண்ணணும். இந்த ரிங் லைட்டில் மொத்தம் 3 கலர்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த தீம்ஸ் சேஞ்ச் பண்ணணும். பிகாஸ் கோல்டன் கலர் பேக்ரவுண்ட் வரையா, கோல்டன் கலர் தீம் வரையா. ஸோ அதனால் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு ஒரு இது இருக்கிறனால, ஒரு கண்டிஷன் இருக்கிறனால நான் ரிங் லைட் வந்து போனேன். உங்களுக்கு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை, எனக்கு ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷனில் ஸ்டாண்டர்டான லைட் இருந்தால் போதும் அப்படின்னா இந்த எல்இடி அந்த இதிலே வந்து போயிடலாம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து காஸ்ட் கட்டிங் நிறையாவே இருக்கும். இப்போ இந்த ரிங் லைட்டையும் அந்த ஸ்டாண்டையும் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ரிங் லைட். இப்போ இதையும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். உள்ள ஆக்சுவலாக நிறையா காம்போனன்ட்ஸோட வருது. இது பார்த்திங்கன்னா மொபைல் அந்த ரிங் லைட்டுக்குள்ளே வந்து சென்டராக நீங்கள் வந்து செட்டப் பண்ணணும்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. ஸோ இது வந்துட்டு அந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்களா, அதுக்கான ஹோல்டர். ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் இது நம்மளோட லைட். ஸோ இந்த லைட் அதுக்கப்புறம் இந்த யூஎஸ்பிலாம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ ரிங் லைட் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்டாண்ட் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ்க்குள்ளே இன்னொரு பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன், இல்லை ஜஸ்ட் கவர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா சேம் ஸ்டாண்டு. உங்களுக்கு ரிங் லைட்டில் வந்து அதே ஸ்டாண்டு மொபைல் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பரான ஒரு குவாலிட்டியான ஸ்டாண்ட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இது என்னோடய தேர்ட் ஸ்டாண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்டாண்ட் வந்து ஆல்ரெடி ரிங் லைட் இருக்குது, இன்னொரு ஸ்டாண்ட் வந்து கேமராக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு இந்த ரிங் லைட்டுக்காக ஸ்டாண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 600 rupees அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை 400 rupees, அது ஒரு 400 rupees. ஸோ 800 எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. எப்பயுமே இந்த ஒரு பேஸ்மெண்ட் எப்பயுமே நமக்கு சுமாராக தான் இருக்கும் எல்லா ஸ்டாண்ட்லேயும். ஸோ இங்கேயே சுமாராக தான் இருக்குது, பட் இந்த இடம்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சரி, நான் இப்போ இந்த ரிங் லைட்டை செட்டப் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ லைட் வந்து நமக்கு ரெடி. இப்போ லைட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இங்கே வந்து நமக்கு ஒயர் இருக்குது. இந்த ஒயர் வந்து அன்ட்ரா பண்ணிடலாம். இங்கே நமக்கு பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கு அடுத்து வந்துட்டு மோட் ஸ்விட்ச் பண்ணுறது, பிரைட்னஸ் கம்மி பண்ணுறது, அப்புறம் பவர் ஆஃப் பண்ணுறது. அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி. ஸோ எல்லா ரிங் லைட்டுமே யூஎஸ்பியில் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து லேப்டாப்லையோ இல்லை உங்ககிட்ட ஏதாவது சார்ஜிங் அடாப்டர் இருந்தால் அதில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற ரிங் லைட்லையும் இதே செட்டப் தான் இருக்கும். ஸோ இதே சேம் கைண்ட் ஆஃப் பட்டன்ஸ் தான் இருக்குது. சரி, இப்போ நான் வந்துட்டு இதை உங்களுக்கு பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். எஸ், ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளோட ரிங் லைட். இப்போ என்னோடய ஃபேஸ் பிரைட்னஸ் உங்களுக்கு தெரியும். இருங்க, நான் பிரைட்னஸ் இன்னும் அதிகம் பற்றி காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ தூரம் பிரைட்னஸ் நமக்கு வருது. இந்த சைடில் ஒரு லைட்டும் அப்புறம் இந்த சைடில் ஒரு லைட் வந்து கரெக்டாக உங்கள் ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் ஃபேஸ் ஆல்வேஸ் வந்து பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃப்ரேமுக்கு தெரியாத மாதிரி கொஞ்சம் வெளியில் வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா எப்படி சொல்கிறது, பக்காவாக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸும் சரி, ஆன்லைன் கிளாஸும் சரி, எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் பிரைட்டாகவும் இருப்பீங்க. ஸோ உங்கள் ஃபேஸ்லேருந்தே வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெஷ் டேவாக வந்துட்டு அவங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ பேக்ரவுண்ட் செட்டப்பும் பார்த்தாச்சு, லைட் செட்டப்பும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத காமிக்கிறேன். ஓகே, அடுத்ததான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காமிக்க போகிற ஒரு ஐட்டம் வந்து ஒரு ஆப்ஷனல் ஐட்டம் தான். ஏன்னா இது எல்லாருக்குமே தேவைப்படாது. உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சிருக்கீங்க, கண்டென்ட் மேக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கேமரா முன்னாடி உட்காந்து கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு ஃப்ரேமுக்குள்ளே ஒரு டேபிள் அப்படின்றது தேவைப்படாது. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2 சேனல் வச்சிருக்கேன். ஒரு சேனல் வந்துட்டு டெக் சேனல், அதில் கேஜெட்ஸ்லாம் அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கணும். அதேமாதிரி இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுக்குறேன், அதை உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். வீடியோலையும் சரி, வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் என்னோட ப்ராஜெக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா என் கஸ்டமர், அவங்களுக்கும் சரி, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டேபிள் வேணும். ஏன்னா லேப்டாப் அது மேலே வச்சு தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு மாடர்ன் டேபிள் வந்து தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் நான் ஒரு டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு இது தேவையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு இதை அரேஞ்ச் பண்ணணும். இல்லை நீங்கள் தேவையில்லாமல் அதுக்கு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்காக வந்துட்டு நான் ஒரு மாடர்ன் டேபிள் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா மாடர்ன் டேபிளும் கிட்டத்தட்ட ஒரு 6000 7000 ரேஞ்சுக்கு வந்து போச்சு. அந்தளவு நம்மகிட்ட பட்ஜெட் இல்லாதனால எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பழைய டேபிள் இருங்க, அந்த டேபிள் காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த டேபிள். இந்த டேபிள் எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாகவே இருக்குது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடிலேருந்து இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 22-25 இயர்ஸ் அந்த டேபிள் வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. ஃபுல் டேமேஜ் இந்த டேபிள். அந்த லெக்கு கூட பாருங்கள் பயங்கரமாக டேமேஜ் ஆகி நான் ஜஸ்ட்டு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன் ஆடாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த டேபிளில் நான் எப்படி மாடர்னாக ஆக்குறது அப்படின்னு யோசிக்கும் போது தான் இப்போ நான் பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, அதே ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணேன். ஒரு வால் ஸ்டிக்கரை வாங்கி இந்த டேபிளில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ப்ளைனான ஒரு ரெட்டு. இதை இப்படி டேரெக்டாக நீங்கள் பார்க்கும்போது
பார்க்கும்போது இது கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பட் கேமராவில் பார்க்கும்போது ஒரு பக்கா மாடர்ன் டேபிள் மாதிரி தான் இருக்கும். நான் ஃபைனல் செட்டப்பில் வந்துட்டு அந்த ஸ்டூடியோ செட்டப்பில் உட்காந்து உங்களுக்கு நான் பேசி காமிக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து பார்ப்பீங்க அது எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய டேபிள் இருக்குது அப்படின்னா அதை இந்த மாதிரி மாடர்னாக ஆக்கிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப கம்மி காஸ்ட்டுக்கு இந்த ஒரு 700க்குலாம் வந்துட்டு இந்த பிளைன்வுட் டேபிள்லாம் இருக்குது. அந்த டேபிள் வாங்கி அதில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கேமரா ஆக்சுவலாக ரியல் லைட்டில் எப்படி இருக்கும் தெரியல. பட் கேமராவில் அது வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் தான் விட்டுருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக யாருக்குமே தெரியாது. ஓகே, ஸோ நம்ம வந்து பேக்ரவுண்ட் பார்த்தாச்சு, லைட்டிங் பார்த்தாச்சு, அப்புறம் அந்த ஆப்ஷனல் டேபிள் பார்த்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷனலான விஷயம், அதை நான் என்னோட ஸ்டூடியோக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். இதுவும் உங்கள் ஸ்டூடியோக்கு தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு பர்டிகுலர் இந்த ஐட்டம் சொன்ன பார்த்தீங்களா, இது வந்து எல்லாருக்குமே தேவைப்படாது. இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஐட்டம் ஆப்ஷனலாக இருக்கும். வேணும் நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு உங்கள் பேக்ரவுண்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கொடுக்குற ஒரு லைட்டிங் செட்டப் தான். இப்போ நிறைய சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க, அவங்க பின்னாடி வந்து ப்ளூ கலர் இல்லை டார்க் கலர் வந்துட்டு பேக்ரவுண்ட் வச்சுருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு ஒரு எல்இடி லைட் வச்சு கலர்ஸ் இந்த கிரேடியன்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஒரு பல்போ இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து வாங்க போகிறது கிடையாது. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் லேம்ப் இருக்குது. இருங்க ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட சேனலுமே வந்துட்டு இந்த கோல்டன் கலர் தீமில் தான் இருக்க போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லைட்டை என்னோட பேக்ரவுண்டுக்கு பக்கத்தில் அப்படி சும்மா கிரேடியன் எஃபெக்ட் கொடுக்க மாதிரி வந்துச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்துட்டு என்னோட ஸ்டூடியோ செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். இதுதான் என்னோட ஸ்டூடியோ செட்டப்போட ஃபைனல் அவுட்கம். ஸோ இப்போ அது கொஞ்சம் டார்க் தீமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பர்டிகுலர் தீமை தான் வந்துட்டு நான் என்னோட யூடியூப் சேனலுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறேன். என்னோட 2 யூடியூப் சேனலுக்கும். ஒருவேளை நான் வீடியோ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறேன் இல்லை ஆஃபீஸ் மீட்டிங் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டார்க் தீமை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஆகிடுவேன். ஸோ அப்பயும் இதே கோல்டன் கலர் எஃபெக்ட் தான் இருக்கும். பட் ஏரியா இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக வந்து இருக்கும். இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செட்டப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, ஏதாவது சஜஷன் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. நீங்க என்ன இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்ல வந்து ஃபாலோ பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அங்க போய் மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா அங்கேயும் என்ன டிஎம் பண்ணலாம். கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்க மீட் பண்றது வரைக்கும் குட் பை.